வெல்கம் பிகினர்ஸ். ரவா லட்டு எப்படி செய்யலாம்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு நமக்கு 1/2 hour ஆயிரும். உங்ககிட்ட மெஷர்மெண்ட் கப் இல்லை அப்படின்னா ஒரே கப் வச்சே நீங்கள் எல்லா மெஷர்மெண்ட்டுக்கும் பயன்படுத்திக்கோங்க. நான் எடுத்துருக்கிறது இப்போ 250 ml அளவு உள்ள மெஷர்மெண்ட் கப் எடுத்திருக்கேன். சீனி 1 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து தேங்காய் துருவினது 1 கப் அளவு எடுத்துக்கோங்க. சீனியும் உங்களுக்கு தேங்காயும் சம அளவு இருக்கணும். உங்களுக்கு கூடுதலாக இனிப்பு வேணும் அப்படின்னா நீங்கள் கூடுதலாக 1/2 கப் அளவுக்கு சீனி சேர்த்துக்கோங்க. இந்த இனிப்பு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் அதிகமான இனிப்பு வேணும் அப்படின்னா கூடுதலாக 1/2 கப் சேர்த்துக்கோங்க. அதுக்கடுத்து நம்ம ரவை எடுக்க போகிறோம். ரவை நமக்கு 2 கப் அளவுக்கு வேணும். இது 1/2 கிலோ அளவுக்கு நமக்கு ரவை வந்துடும். பால் 1/2 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது 125 ml, அதனால இதுக்கு நான் 1 கப் எடுத்துருக்கேன். இந்த கப்பில் ஊற்றுனீங்கன்னா 1/2 கப் அளவுக்கு தான் வரும். பசும்பால் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அது கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் பாக்கெட் பால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1/2 கப் அளவுக்கு நம்ம பால் எடுத்து வச்சுருக்கோம். கொஞ்சமாக முந்திரி பருப்பும் பழமும் எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட பாதாம் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் ஆப்ஷனல் தான். சில பேர் விரும்ப மாட்டாங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. அடுத்து நெய் நமக்கு ஒரு 50 ml கிட்ட தேவைப்படும். இந்த ஸ்பூன் நல்ல பெரிய ஸ்பூன். இதுக்கு நான் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், ரவையை நல்லா வறுக்கணும். சிம்மில் வச்சு வறுக்கணும், மறந்துடாதீங்க. தீயை கூட்டி வச்சிங்கன்னா ரவை கருகிரும். அதனால் நீங்கள் ரவையை நல்ல மிதமான சூட்டில் வறுத்து கொண்டு வரணும். ஒரு 10 நிமிஷம் ஆகும் இந்த ரவையை நம்ம வறுத்து முடிக்கிறதுக்கு. வறுக்கும்போது உங்களுக்கு நல்ல ஸ்மெல் வரும். ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம என்ன செய்யலாம், ரவையை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து தேங்காயும் இதே போல் சிம்மில் வச்சு வறுத்து எடுக்கணும். தேங்காயும் வறுக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு 7 minutes கிட்ட வந்துடும். அப்புறம் இது எல்லாத்தையும் நம்ம ஒன்று போல் சேர்த்து மிக்சியில் போட்டு லைட்டாக பல்ஸ் மோடில் வச்சு அரைச்செடுக்கணும். இப்போ தேங்காய் வறுத்துட்டு பாருங்கள். இப்போ ரவை, சீனி, தேங்காய் துருவல் இந்த மூணையும் நம்ம என்ன செய்யணும், ஒன்றா சேர்த்து பல்ஸ் மோடில் வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு 2 minutes நீங்கள் அரைச்சிங்கனாலே போதும். கொஞ்சம் கரகரன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ரொம்ப சாஃப்டாக அரைச்சிட்டிங்கன்னா டேஸ்ட்டு போயிடும். அதனால் பக்குவமாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் பாலை நம்ம லைட்டாக சுட வைக்கணும். அதாவது உங்கள் கை பொறுக்கிற அளவுக்கு நீங்கள் அதில் ஊற்றி பிசையும் போது கை சுடக்கூடாது. அந்த அளவுக்கு பொறுக்கிற சூட்டில் நீங்கள் பாலை சுட வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து நம்ம ஏற்கனவே நெய் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த நெய்யை ஊற்றி அதில் முந்திரி பருப்பு, பழம், அப்புறம் பாதாம் பருப்பு தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க, ஆப்ஷனல் தான். நெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு பொரிஞ்சு வரும். ஏலக்காய் தூள் வேணும்னா சேர்த்துக்கலாம், வேண்டானா விட்டுடலாம். இதில் நம்ம பால் சேர்த்துருக்கோம். அதனால் நம்ம ஒரு 4 days அல்லது 5 days மட்டும் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சா கூடுதலாக 5 நாள் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். பால் ஏற்கனவே நான் காய்ச்சி வச்சுருக்கேன். இப்போ நான் லைட்டாக தான் சூடு பண்ணுறேன். அதனால் ஏற்கனவே நீங்கள் காய்ச்சாத பால் அப்படின்னா ஃபஸ்ட்டு காய்ச்சி ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க. எல்லா ரவையிலையும் மொத்தமாக கொட்டாமல் ஒரு ஓரமாக ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம என்ன செய்யணும், கிளறி பிசைய ஆரம்பிக்கணும். கிளறி லட்டு பிடிக்கணும். ஏன்னா மொத்தமாக நம்ம ஊற்றிட்டோம் அப்படின்னா ரவை சீக்கிரமாக என்ன செய்யும், பாலை உறிஞ்சிக்கும். அப்படிங்கும்போது நமக்கு லட்டு பிடிக்கும்போது கொஞ்சம் ஹார்ட் ஆயிரும். ஸோ அளவாக நீங்கள் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி அப்பப்போ லட்டு பிடிங்க. இப்போ பாருங்கள், லட்டு நான் உருட்டாமலே, அதாவது கையில் போட்டு உருட்டாமலே அப்படியே நம்ம கையில் போட்டு எடுக்கும்போதே அழகாக வந்துட்டு பாருங்கள். நம்ம ஷேப் பண்ணவே வேண்டாம். கையில் நீங்கள் எடுக்கும்போதே நீங்கள் எந்த அளவுக்கு எடுக்கீங்களோ அதே அளவுக்கு அது அழகாக உருண்டு வந்துடும். ரொம்ப ஈஸியாக செய்திடலாம். இதை மெஷர்மெண்ட் எதுவுமே மாற்றாதீங்க. இதே அளவுக்கே நீங்கள் செய்து பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இனிப்பு கூடுதலாக வேணும் அப்படின்னா மட்டும் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஒரு 1/2 கப் சீனி சேர்த்துக்கோங்க. அதே போல் நெய்யும் இன்னும் கொஞ்சம் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். அழகான ரவா லட்டு நம்ம செய்துட்டோம் பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், செய்து பாருங்கள். இந்த அளவுக்கு நமக்கு 22 லட்டு கிட்ட வந்துடும். இந்த லட்டு 10 நாள் வரை கெடாமல் இருக்கும். ஃபேனில் கொஞ்சம் நேரம் உலர வச்சுட்டு அதுக்கப்புறமா பாக்ஸில் எடுத்து வைங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.